ஆகச் சிறந்த இயக்குனரும் கதாநாயகருமான அருமையண்ணன் பாக்கியராஜ் மறைந்த செய்தி அறிந்து நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். பாரதி ராஜா மறைந்த துக்கம் நம்மை விட்டு இன்னும் விட்டு விலகாத நிலையில் அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்ட இயக்குனர் பாக்கியராஜ் மறைந்த செய்தி தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. கொங்கு சீமையின் குணத்தோடும் மனத்தோடும் அந்த நடையில் வசனங்கள் எழுதி அவர் இயக்கி நடித்த படங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அவருடைய மௌன கீதங்கள் படத்தை நான் 3 தடவை பார்த்தேன். படத்தை சிலாகித்தவருக்கு ஒரு மடல் எழுதினேன். அந்த மடலை பார்த்துவிட்டு படத்தை விட சம்பத்தினுடைய கடிதம் அழகாக இருக்கிறது என்று எனக்கு பதில் கடிதம் எழுதினார். அவருடைய அந்த 7 நாட்கள், ஊர்வசியை அறிமுகம் செய்த முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் தமிழ்நாட்டினுடைய ரசிகர்களின் மனங்களில் மகுடம் தரித்த படங்கள். அவர் ஒரு திரைக்கலைஞர், ஒரு இயக்குனர் என்பது மட்டும்தான் தெரியும். நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன், அவர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பத்திரிகையாளர். திரைத்துறையில் இருந்து கொண்டே ஒரு பாக்கியா இதழை வாரங்கள் தோறும் கொண்டு வந்தார். அது கொண்டு வருவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது என்று என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அச்சு ஊடகங்கள் இன்றைக்கு மதிப்பிழந்து விட்ட நிலையில் கொண்டு வருவது சிரமம்தான், ஆனாலும் கொண்டு வர முடியுமா, முயற்சியுங்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன். அதிலே கேள்வி பதில் பகுதியில் அவர் சொல்லுகிற பதிலில் நையாண்டி, நக்கல், எள்ளல், ஏகடியம் எல்லாம் மணக்கும். அதை 2 புத்தகமாக கூட கொண்டு வந்தார். அந்த 2 புத்தகம் இருக்கிறதா என்று சமீபத்தில் தான் அவரிடத்தில் கேட்டேன். அவருடைய வாழ்வில் கடைசி நிகழ்ச்சி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. எனக்கு முன்னால் இங்கே இரங்கல் தெரிவித்த ரவிமரியா கதாநாயகன் நடித்த மக்கள் தலைவா படத்தில் நானும் நடித்திருக்கிறேன். அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்தார். அவரும் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அன்றைக்கு மௌன கீதங்கள் படம் எந்த ஆண்டு வந்தது என்று அவரிடத்தில் கேட்டபொழுது 1981 என்று சொன்னார். ஆக ஒரு சிறந்த கலைஞரை, நகைச்சுவை நலம்படவும் நயம்படவும் திரையுலகத்தில் அழியாத தடத்தை பதித்த ஒரு காவிய கலைஞரை தமிழுலகம் இழந்து தவிக்கிறது. அண்ணன் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு பேரிழப்பு. அவரை இழந்து கதறுகிற அவருடைய காதல் மனைவி பூர்ணிமா பாக்கியராஜுக்கு, அழுது கொண்டே இருக்கிற என் ஆசை மகள் சரண்யா பாக்கியராஜுக்கு, அவருடைய புதல்வருக்கு, அவரை இழந்து தவிக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் நான் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவருக்கு புகழஞ்சலியை காணிக்காக்கிறேன். அரசு மரியாதையோடு அவருக்கு உடலடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்த கழகத் தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சகாப்தம் இன்றைக்கு சாய்ந்து விட்டதென்ற கவலையில் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். நன்றி. அண்ணன் பாக்கியராஜ் அவருடைய மறைவு தமிழக திரையுலகத்திற்கும் எழுத்துலகத்திற்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நான் கருதுகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் திரைப்படங்களில் அவர் ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் தான் என்று புரட்சித் தலைவர் அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்தது அவருடைய அரசியல் வரலாற்றிலும் பொது வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாயாலேயே என்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், அறிமுகப்படுத்தப்பட்டவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். புரட்சித் தலைவர் அப்படி அறிவித்த உடனே காலையிலேயே நான் போய் ராமாபுரம் தோட்டத்திலே புரட்சித் தலைவரை பார்த்து, என்னென்ன
உங்கள் கலை உலக வாரிசு என்று அவரை அறிவித்தீர்கள், நீங்கள் எங்கே அவர் எங்கே என்று கேட்டேன். என் கையை அழுத்தி பிடித்துக் கொண்டார். நிறைய கூட்டம் இருந்தது. என்னை காரிலே பக்கத்தில் அமர வைத்து ராமாபுரம் தோட்டத்தில் இருந்து கோட்டை வரைக்கும் ஏன் அவரை கலை உலக வாரிசு என்று அறிவித்தேன் என்பதை விளக்கமாக விரிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். நான் மன்னிப்பு கேட்டேன். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. நான் உங்களை மட்டும்தான் பார்த்தேன். உங்களையும் அவரை இணைத்து பார்க்கிற இந்த செய்திகளை எல்லாம் உங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளும் என்று நான் அவரிடம் தெரிவித்த அந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பின்னாளில் புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அன்னை ஜானகி அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய போது அவர் எவ்வளவு உறுதுணையாக இருந்தார் என்பதையும், ஆட்சிக்கு வருவார்களா வரமாட்டார் என்பதை பற்றியெல்லாம் கவலை, விசுவாசத்துக்காக புரட்சித் தலைவர் மீது கொண்டிருந்த அன்புக்காக அவர் அன்றைக்கு அவரோடு நின்றதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய திருமணத்துக்கு திருவேற்காடு கோயிலில் நடந்தது. நான் அப்போது கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தபோது புரட்சித் தலைவர் வரவேற்பதற்காக திருவேற்காடு கோயில் வாசல் நின்று அவரை வரவேற்றதும், அந்த திருமணம் விமரிசையாக நடப்பதற்கு புரட்சித் தலைவர் அருகிலே இருந்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன். பின்னாளில் தொடர்ந்து எழுத்துலகில் அவர் பாக்கியா பத்திரிகையின் மூலமாக நல்ல செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த எழுத்துலக பணியில் அவர் ஆற்றிய அந்த பணிகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். பின்னாளில் பொது வாழ்க்கையில் அங்காங்கே உயர்வும் தொய்வும் ஏற்பட்டாலும் கூட மக்கள் தொடர்பை விடாமல் அண்ணன் பாக்கியராஜ் வைத்திருந்தார். அவருடைய இழப்பு என்பது திரையுலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்றால் திரையுலகத்தில் பாரதி ராஜா சாரை ஒட்டி அவர் எடுத்த படங்களும், நடித்த விதமும், கதை சொல்லிய விதமும், இயக்கிய விதமும், அவர் பேசிய விதமும் தமிழக திரையுலக வரலாற்றில் ஒரு புதுமையாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாமானிய மனிதனும் இப்படி நடிக்க முடியும் என்று காட்டக்கூடியதாகவும் இருந்ததை மக்கள் பெரிதும் ரசித்தார்கள். பல படங்களில் அவர் முத்தாய்ப்பான வசனங்கள் மனதை தொட்டது. அந்த முருங்கைக்காய் விவகாரம் இன்றும் கூட பலருடைய உள்ளத்திலே நிலை நிற்கக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்திருப்பதையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். பாக்கியராஜ் சார் அன்பானவர், தமிழ்நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு அண்ணன். அவர் மறைவிலே நாங்கள் அத்தனை பேரும் பங்கு கொள்கிறோம். குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 17 நாட்களுக்கு முன்னால் இமயம் சரிந்தது, மண்வாசம் மறைந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தொடர்ந்து குருக்கு துணையாக சிஷ்யனையும் இழந்திருக்கிறோம். திரையுலகிலே 2 ஜாம்பவான்கள் ஒரு வருடம் தொடர்ந்து முந்தானை முடிச்சு ஓடியது என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும். எனக்கு ஏதோ தோணிச்சு, ஃபோன் பண்ணேன், அண்ணா பார்க்கணுன்னு. தோழர்களோடு இங்கே வந்தேன், வர சொன்ன வீட்டுக்கு வாங்கண்ணா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலாக என்னோட பேசிட்டு இருந்து என்னை ரிசீவ் பண்ணி திரும்பவும் வந்து வெளியில் விட்டு போனார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த நினைவுகள் என் நினைவிலே இருந்து மங்காதவை, மறையாதவை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் இப்படி ஆனது என்பதை அந்த நேரத்திலே அவர் சொன்னார், வருத்தப்பட்டார், நினைவு கூர்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இருந்த நினைவுகளை அவர் நினைவூட்டினார். ஆகவே அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கும். பாக்யராஜ் அவருடைய புகழ் மறையாமல் மங்காமல் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசு, அதனுடைய முதல்வர் அவர்கள் இங்கே வந்து நேரடியாக வீர வணக்கத்தை செலுத்திய அவர்கள் மிக தெளிவாக அரசு மரியாதைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசிற்கும் முதல்வருக்கும் நன்றி. ஆகவே பாக்யராஜ் அவர்களுக்கும் பாரதி ராஜா போல ஒரு சிலையும் மணிமண்டபமும் அமைத்து தர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இங்கே நான் வைக்கிறேன். மழை என்றால் இமயமலை, மலர் என்றால் மல்லிகை மலர், விழி என்றால் ராஜவிழி, திரையுலகத்தில் ஸ்கிரீன் என்றால் திரைக்கதை வசனம் என்றால் அது பிதாமகனைப் போல இருக்கின்ற அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் மறைந்தது திரையுலகத்துக்கு ஈடு இல்லாத இழப்பாக இருக்கும். ஒரு பக்கத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ரசிகனாக, மக்கள் திலகம் எம்ஜிஆரால்
என் கலை உலக வாரிசு என்று அடையாளம் காணப்பட்டு எம்ஜிஆர் தொண்டர்களால் பாராட்டப்பட்டு ஒரு இயக்கத்தை கண்டவர். அந்த இயக்கத்திலே இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் KP ராமலிங்கம் இருந்தார். அவருடைய இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்துடைய செயலாளராகவும் உணவு அமைச்சராக இருந்த அண்ணன் ஏவா வேலுவர் இருந்தார். தமிழகம் முழுவதும் புரட்சி திலகம் அருமை அண்ணன் பாக்கியராஜுடைய கட்சி ஒரு காலத்தில் ஜானகி இணைந்ததற்கு பிறகு தனியாக எம்ஜிஆருடைய புகழை பரப்பிக் கொண்டிருந்த இயக்கம் அது. அண்ணன் ஆரம்பி அவர்களால் போற்றப்பட்டு பாராட்டப்பட்ட அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். கலைஞரிடம் பேரன்பு கொண்டிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு உறுப்பினராக அவர் அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார்கள். அருமை அண்ணன் தளபதி அவர்கள் கூட நான் ரசிகனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது பாக்கியராஜுக்கு மட்டும்தான் நான் ரசிகன். மற்றொரு படத்தை எல்லாம் வீட்டிலே போட்டு பார்ப்பேன், பக்கத்தில் இருக்கிற தியேட்டரிலே பார்ப்பேன். ஆனால் நடிகர் பாக்கியராஜுடைய படம் என்று சொன்னால் குரோம்பேட்டை வரை சென்று தனியாக தியேட்டரில் வெற்றி தியேட்டர் போன்ற தியேட்டரை பார்ப்பேன். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு வசன உச்சரிப்பும் எனக்கு மகிழ்ச்சியை தரும். நான் பாக்கியராஜுடைய ரசிகன் என அருமை அண்ணன் எங்கள் தங்க தளபதி MK ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார்கள். ஆகவே பல முதல்வர்களால் பாராட்டப்பட்ட அருமை அண்ணன் பாரதி ராஜா படை, பாக்கியராஜ் படை, கவிஞர்கள் படை, பாரதியார் படை என்று வந்ததைப் போல அண்ணன் பாக்கியராஜ் நல்ல மாணவனாக இருந்தார். பாரதி ராஜாவுக்கு நல்ல ஆசிரியராக இருந்தார். பார்த்திபனுக்கு, பாண்டியராஜனுக்கு பல நடிகர்களை, பல இயக்குநர்களை தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் ஊட்டியிலே திரும்புகின்ற பக்கம்லாம் ரோஜா பூ போல தமிழகத்திலே எந்த பக்கம் திரும்பினாலும் தன் வாரிசுகளாக உருவாக்கிவிட்டு சென்றார் அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். அவர் மரணமடைவார் என்று கனவில் கூட காணவில்லை. கடந்த ஆண்டு கோயம்புத்தூரிலே கலைஞருக்கு விழா நடத்தினோம். கலை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணனை அழைத்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு அருமை அண்ணன் அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஒரு பைசா கூட எங்களை வாங்கவில்லை. நிகழ்ச்சியிலே வந்து கலைஞருடைய புகழை பாடாடுவது என்னுடைய கடமை என சொல்லி வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். அதேபோல் ஒரு கடை திறப்புலா போலூரிலே, அந்த கடை திறப்பாக அழைக்கிறேன், எம்ஜிஆருடைய ஆட்களுக்கு நான் வர வேண்டிய கடமை என்று சொன்னார். ஆகவே ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்ணை போல மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ரசிகனாக, மக்கள் திலகம் எம்ஜிஆரால் என்னுடைய கலை உலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மரணம் அடைந்ததற்கு பிறகு கலைஞருடைய புகழையும் தளபதியுடைய புகழையும் பாடிக்கொண்டிருந்தார். ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அவருடைய இழப்பு பேரிழப்பு. அவருடைய எண்ணி எண்ணி நாங்கள் கண்ணீர் விடுகிறோம். நன்றி. நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய இயக்குனர், கதாசிரியர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், நடிகர் என பல பரிமாணங்களை கொண்டவர்தான் மறைந்த பாக்கியராஜ் அவர்கள். இன்றும் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது தூங்குவது போன்ற ஒரு முகம், எந்த சலனமும் இல்லை. நான் தணிக்கை குழு உறுப்பினராக 10 ஆண்டுகள் இருந்த பொழுது அவருடன் தொடர்பு. அது மட்டுமில்லாமல் பல்வேறு விழாக்களிலே நானும் அவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். பாண்டிச்சேரியிலே அவருக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. ஒரு சிறந்த மனிதர், ஒரு நல்ல எழுத்தாளர், இப்படி பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு நடிகர் எனக்கு தெரிந்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் சில கலைகளிலே, நுணுக்கங்களிலே சிறந்திருப்பார்கள். ஆனால் மறைந்த பாக்கியராஜ் அவர்கள் ஒரு சிறந்த மனிதராகவும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் என்ற அடிப்படையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தமிழகத்தினுடைய திரையுலகத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்திய பாரதி ராஜா அவருடைய மறைவு 15 நாட்கள் ஆன பிறகு அவருடைய வழியில் வந்த மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள் மறைவு என்பது தமிழக மக்கள் மட்டுமல்ல, திரைப்பட கலைஞர்கள் மட்டுமல்ல, வணிகர்களுக்கு உட்பட எங்கள் பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். திரைப்படத்தில் தனக்கென்று முத்திரையை பதித்து யதார்த்தமான ஒரு நடிப்பிலே மக்களை கவர்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள்.
அவருடைய நடிப்பாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் தனி முத்திரையோடு அவர் நடித்து காமித்து தானும் சினிமாவில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஒரு சாமானியனும் சினிமாவில் சாதிக்க முடியும் நம்பிக்கை தந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய மறைவுக்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு எங்களுடைய இரங்கலையும் வருத்தம் தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தார், அவர் ரசிகர்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவன் மன ஆறுதலை தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறார்.